பிரியாணி அப்படின்னாவே எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மட்டன் பிரியாணி செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன். இந்த செட்டிநாடு மட்டன் பிரியாணி செய்வதற்கான ரெசிபி என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். சீரகசம்பா அரிசி, மட்டன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சாரமீஸ், மராட்டி மொக்கு, கல்பாசி, தனியா, சீரகம், மிளகு, சோம்பு, பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, உப்பு, மஞ்சள், தனி மிளகாய் தூள், நெய், எண்ணெய், சின்ன வெங்காயம், தயிர். செட்டிநாடு மட்டன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா 3 மெயின் மசாலா பேஸ்ட் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலாவாக ஆட் ஆகுது. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனாஸ், மராட்டி மொக்கு, கல்பாசி, இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸி ஜாரில் பொறன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கோர்ஸ் கிரைண்டில் அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க. இது ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு 20 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 2 பச்சை மிளகாவும் அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இது செகண்ட் மசாலாவாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ தேர்ட் மசாலா. அதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கை கொத்த அளவுக்கு புதினாவை வந்து வச்சுக்கிறோம். அதோடவே கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேப்பில் நம்ம சீரகசம்பா அரிசியை வந்து கழுவி ஊற வச்சுருவோம். ஒரு நல்ல அகலமான பிரியாணி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுக்கிறோம். எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ட்ரை பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா ஸ்லோ சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ்வை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 4 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதுங்க. உங்களுக்கு நல்லா அந்த மல்லியோட வாசனை போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்குங்க. பாருங்கள், நல்லா வதந்துடுச்சு. அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வதக்குங்க. கொஞ்சம் நுரையா எண்ணெய் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரியாணிக்கு ஃபஸ்ட்டாக வந்து வெங்காயத்தை தான் நல்லா பொன்னரமாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணுவாங்க. ஆனால் செட்டிநாடு பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை மசாலா ஆட் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த நெய்லையும் எண்ணெயிலையும் மசாலா வந்து நல்லா இறங்கி ஃபுல் ஃப்ளேவர் கொடுக்குங்க. ஒரு 6 நிமிஷம் வந்து வெங்காயம் வதங்கினதுமே அடுத்து நம்ம செகண்ட் பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் பேஸ்ட்டுங்க. இந்த ஒரு மசாலா நல்லா வதக்கிடுங்க. பச்சை மிளகாவோட பச்சை வாசம் நல்லா போகணுங்க. நல்லா போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டுங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஒரு ட்ரை மசாலாவாக தான் இருக்குது. ஒரு கிரேவி டெக்ஸ்டர் வரவே இல்லைங்க. இப்போ நம்ம அடுத்து தேர்ட் மசாலாவான புதினாவும் கொத்தமல்லி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது நல்லா வதங்கினதுமே இதோடவே நம்ம தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் நீங்கள் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அடுத்து நம்ம பிரியாணிக்கு தேவையான மட்டன் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணதுமே அதோடவே நம்ம உப்பும் சேர்த்துக்க போகிறோங்க. பொதுவாக எல்லோரும் தண்ணி ஊற்றிட்ட பிறகு உப்பு போடுவாங்க. நான் வந்து மட்டன்லேயே உப்பு நல்லா ஏறணும் அப்படின்றதுக்காக இப்போவே உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடவே தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 2 டம்ளர். 2 டம்ளருக்கு நான் இன்றைக்கி 4.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்க போகிறேங்க. அந்த தண்ணியை வந்து இப்போ அரிசி இருக்கிற ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த தண்ணியை தான் இப்போ நான் வந்து இதோட ஆட் பண்ண போகிறேன். அரிசியிலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு வெறும் தண்ணியை மாத்திரம் ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சுருவோம். பாருங்கள், ஒரு 20-25 நிமிஷம் விட்டுட்டு கறியும் நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வந்துருக்குங்க. தண்ணியிலேயே இந்த மசாலையே நல்லா கறி வெந்து வரட்டுங்க. அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். கறி 3/4 பதத்துக்கு வந்ததுமே நம்ம ஊற வச்ச அரிசி இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கலாங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வேக விட போகிறோம். பாருங்கள், இப்போ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் வேகலை. ஸோ நம்ம எந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம் போட போகிறோம். ஒரு தோசை தவா, அயன் தவா, ஏதாச்சும் ஃப்ளாட்டாக இருக்கிற தவாவை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து அடியில் வச்சு மேலே வந்து இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதோட மீதி இருக்கிற இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. மேலால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, வீட்டில் இருக்கிற வாழை இலையை வந்து எடுத்து வாஷ் பண்ணி அதை வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி போகிறோம். அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் கூட இந்த பிரியாணியில் நல்லா இறங்குங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வெயிட் ஏதாச்சும் வந்து இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடெல்லாம் சூப்பராக வெந்திருக்குங்க. பாருங்கள், நல்லா அடி பிடிக்காமல் நல்லா உதிரியாக சூப்பராக வெந்துருச்சுங்க. அப்படியே பிரியாணி ஒரு மிக்ஸ் கொடுக்குறப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கிற அந்த மசாலோட வாசமும் அந்த வாழையோட வாசமும் நெய் வாசமும் அவ்வளோ ஃப்ளேவராக இருக்குங்க. இந்த பிரியாணி வந்து பாருங்கள், இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருந்தாலும் நம்ம வீட்லேயே ஈஸியாக செட்டிநாடு மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன்.